ஓம் சாந்தி. 28/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, தந்தை உங்களை அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரப்புவதற்காக வந்துள்ளார். நீங்கள் கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். நன்றாக முயற்சி செய்து உங்கள் ஆஸ்தியை கோரிக்கொள்ளுங்கள். மாயையால் தோற்கடிக்கப்பட்டவர் ஆகாதீர்கள். கேள்வி: கடவுளின் வழிகாட்டல்களுக்கும் தெய்வீக வழிகாட்டல்களுக்கும் மனித வழிகாட்டல்களுக்கும் இடையிலுள்ள பிரதான வேறுபாடுகள் யாவை? பதில்: கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு திரும்பிச் சென்று பின்னர் புதிய உலகில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோரிக்கொள்வீர்கள். தெய்வீக வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நீங்கள் சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். ஏனெனில் நீங்கள் இந்நேரத்திலேயே தந்தையிடமிருந்து அவ்வழிகாட்டல்களை பெற்றுள்ளீர்கள். அவ்வாறாயினும் நீங்கள் தொடர்ந்தும் கீழிறங்குகின்றீர்கள். மனித வழிகாட்டல்கள் உங்களை சந்தோஷமற்றவர்கள் ஆக்குகின்றன. கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதற்கு முதலில் உங்களுக்கு கற்பிப்பவரான தந்தை மீது நீங்கள் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. சத்திர சிகிச்சை நிபுணரிடமிருந்து உங்கள் நோயை ஒருபோதும் மறைக்காதீர்கள். மாயையாகிய தீய ஆவிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ராஜ்ய திலகம் இடுவதற்கு நீங்கள் நிச்சயமாக சேவை செய்ய வேண்டும். ஆசீர்வாதம்: இந்த நன்மை செய்யும் யுகத்தில் மாயையை வென்றவராகவும் சடப்பொருளை வென்றவராகவும் ஆகி எல்லோருக்கும் நன்மை செய்வீர்களாக. சங்கம யுகம் நன்மை செய்யும் யுகம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த யுகத்தில் நீங்கள் உபகாரி ஆத்மாவாக இருக்கும் உங்களின் சுய மரியாதையை சதா நினைவு செய்ய வேண்டும். உங்களின் கடமை முதலில் உங்களுக்கு நன்மை செய்வது, பின்னர் எல்லோருக்கும் நன்மை செய்வதாகும். மனித ஆத்மாக்கள் மட்டுமன்றி சடப்பொருளுக்கும் நீங்கள் நன்மை செய்பவர்கள். அதனால் நீங்கள் சடப்பொருளை வென்றவர்கள் என்றும் மாயையை வென்றவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றீர்கள். உயிர் சக்திகளான ஆத்மாக்களான நீங்கள் சடப்பொருளை வென்றவர்கள் ஆகும்போது சடப்பொருளும் சந்தோஷத்தை அருள்பவர் ஆகும். அப்போது உங்களால் சடப்பொருள் அல்லது மாயையின் எந்தவிதமான குழப்பத்திலும் அகப்பட்டு கொள்ள முடியாது. சூழலால் உங்களுக்கு எந்தவிதமான தீங்கான பாதிப்பும் ஏற்பட மாட்டாது. ஸ்லோகம்: ஒருவர் மற்றவரின் அபிப்பிராயங்களுக்கு மதிப்பளியுங்கள். நீங்கள் மரியாதைக்கு தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.